ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாஃப்டாக லேயராக எப்படி வந்து பரோட்டாவை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நான் செஞ்ச பரோட்டா. இந்த பரோட்டா கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் வெங்காய தக்காளிலாம் அரியாமல் ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எப்படி வந்து ஒரு எம்டி சால்னா டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இப்போது பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துகிட்டு அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ கொஞ்சம் மாவு பேசிய ஈஸியாக இருக்கும். மைதா மாவு வந்து நான் 4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பரோட்டா வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நம்ம பிசையும் போது முதல்ல நமக்கு வந்து தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சேர்த்து பிசையும் போது கரெக்டாக வந்துடும். பரோட்டாவுக்கு வந்து முக்கியமாக நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நம்ம வந்து நல்லா அடித்து மாவை பிசைஞ்சோன்னா அது நல்லா சாஃப்டாகிடும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆச்சும் இதுக்கு மாவு பிசையணும். அதனால தான் வந்து ஹோட்டல்லலாம் அந்த கடப்பாக்கல்லில் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அந்த உதிரியாக இருக்க மாவு இருக்குது இல்லையா, அதுவும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் பிசைய போகிறேன் மாவை. ஸோ இது மாதிரி பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இல்லைனா வந்து நம்ம லேட்டாக சாப்பிட்டோம், சூடாக சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ இப்போ பிசைஞ்சு முடித்த பிறகு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம் இதை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவுண்டாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட துணி இருந்தால் துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா எண்ணெய் ஊற்றி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராச்சும் ஆகும். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து இதை வந்து நீங்கள் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பால் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பிரித்து மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பண்ணும்போது சின்ன லேயராக வந்தால் சின்ன பரோட்டாவாக வந்தால் கூட எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி நம்ம சுற்றிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு கத்தி எடுத்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல சாஃப்டாகிடும். ஸோ அதனால தான் இது மாதிரி இருக்குது. நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ ஈஸியாக பால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நாம் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பியும் நாம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாகும். நம்ம ஈஸியாக வந்து கையிலே வந்து திரட்டிடலாம் பரோட்டாவை. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஆயில் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 1 ஹவருக்கு. இப்போது நம்ம 1 ஹவர் கழிச்சிட்டு பரோட்டாவை எடுத்து திரட்ட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி கல் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். இது மாதிரி ஸ்டீல் பிளேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது மேலே என்ன பண்ணுங்கள், எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இது மாதிரி ஸ்டீல் பிளேட் இருந்துச்சுன்னா
ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் சப்பாத்தி கல்லுனா கொஞ்சம் ஒட்டிடும் நமக்கு. ஸோ டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நல்லா ஊறி இருக்கிறதுனால இதில் அப்படியே ஒரு தின் லேயராக வந்து நமக்கு வரும். நீங்கள் வந்து கை வச்சே இப்படி ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. நமக்கு தின் லேயராக மட்டும்தான் வரணும். இது மாதிரி லைட்டாக பிரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. நம்ம வந்து திருப்பி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுருட்ட போகிறோம். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா வந்து பெருசாக இழுத்து தின்னா ஆக்கிக்கோங்க மாவை. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பக்கமாக சைடாக தள்ளி நீங்கள் சுருட்டிக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அதில் இன்னும் நல்லா லேயர் லேயராக வரும். அடுத்தது நான் அதில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அது மாதிரி பண்ணிவிட்டு சுருட்டிட்டா நம்மளுக்கு தேவையான பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு ஸோ இதை பார்த்தாலே தெரியும் லேயர் லேயராக இருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் மெத்தட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம தட்டு ஃபுல்லாக அப்படியே தின்னாக வந்து பரப்பி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி தின்னா பண்ண பிறகு நீங்கள் கத்தி வச்சு நீட்டாக வெட்டிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இது மாதிரி நம்மளால் தின்னா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி கத்தி வச்சு நீட்டாக வெட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம 2 ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபை பிரித்து ஒரு ரவுண்ட் சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து சேர்த்து சுற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சுருட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நல்ல லேயர் கிடைக்கும் நமக்கு பரோட்டாக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் அதே மாதிரி பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா மாவையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் திரட்டிக்கலாம். ஸோ எல்லா மாவையும் அதே மாதிரி பண்ணியாச்சு. திரட்டுறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தட்டு வச்சுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அழகாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நமக்கு தேவையான சைஸில் அழகாக பரோட்டா வந்துடும். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் அது அப்படியே லேயர் லேயராக பிரிஞ்சு வர்றது. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். பரோட்டா பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தவா வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பரோட்டாவை போட்டு திருப்பி போட்டே இருங்க. ரொம்ப நேரம் ஒரே பக்கம் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் போடும்போது லைட்டாக எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகாது ரொம்ப நேரம் ஆனாலும். 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் பரோட்டா வந்து லேயர் லேயராக பிரிஞ்சு வரத்துக்கு இது மாதிரி அடித்து விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பரோட்டாலே பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக எத்தனை பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம ஈஸியாக செய்கிற எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சிக்க போகிறோம். நல்லா வந்து பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக வெங்காயம்லாம் அரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த எம்டி சால்னா வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அந்த மிக்சியில் இருக்கிற எல்லாமே எடுத்து ஊற்றுற அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட சேர்த்து இது கூட 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பட்டை சோம்பு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் அந்த டேஸ்ட்டே போதும். உங்களுக்கு நிறைய ஸ்பைசஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு கை அளவு எடுத்து அது கூட கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து அந்த சால்னாக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கான பிறகு நீங்கள் பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கோங்க இருந்தால். ஸோ அவ்வளோதான், நம்ம லேயர் பரோட்டா எம்டி சால்னா. இந்த மாதிரி பரோட்டா செய்ய நிறைய நேரம் எடுத்துக்கிற டைமில் இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் சால்னா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.